ஆஹ் கர்த்தர் மீண்டுமாய் நாம் ஃபேமிலி கூடுகையில நாம் கூடும்படிக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். The Lord has granted us grace that we should gather as a family, as families for this meeting. இந்த நாளும் முதலாவது வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு சில வார்த்தைகள் நாம் கணவன் மனைவிக்கு நாம் தியானிக்கலாம். And in this meeting, we would first like to meditate for some words for the youngsters in our midst, and then we can look at a couple's husband and wives in our midst. கடந்த நாட்களில் மரியாளுடைய அந்த அடிமையின் தாழ்மை அப்படிங்கிற காரியத்தை குறித்து மரியாளுடைய ஒரு கேரக்டர் ஸ்டடி போல ஒரு சில காரியங்களை ஒரு சில இடங்களில் நான் பகிர்ந்து கொண்டேன். And in the past few days, I have been sharing about the humility of Mary as to how she had the mindset of a bond slave. I have shared this in some fellowships in the recent past. அதுல ஒரு காரியத்தை அவளுடைய மரியாளுடைய காரியத்தில் அந்த வாலிப பெண்ணாகி அந்த மரியாளுடைய காரியத்தை ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். And out of many attributes, I would like to highlight and show one attribute from Mary when she was a youngster. அருமையான வாலிப பெண் பிள்ளைகள் மட்டும் அல்ல, வாலிப பையன்மார்களும் இந்த வார்த்தைகளை நாம் both young boys and girls நாம் இதை இருதயத்தில் வைத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறேன். And not only young girl children, I would like to say this word for both young boys and young girls, and I would like you to keep these words in your heart. இந்த நாட்கள்ல இன்னைக்கு ஈவில் இன்னைக்கு எங்க எல்லா இடங்களிலும் ஈவில் அப்படியே ஃப்ளட்டட், எல்லாமே ஃப்ளட்டட் ஓவர் ஈவில், தீமை அப்படியே புரண்டு ஓடுது. In today's world, evil is being flooded and it is flowing everywhere into every part of our lives. அதன் மத்தியில் நம்முடைய வாலிப பெண் பிள்ளைகள் பையன்மார்களும் ஒரு சில இடங்களில் நான் சில பிள்ளைகள் ஒரு 10 years 12 yearsகளுக்கெல்லாம் பேச்செல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு, ரொம்ப ஒரு 22 வயசு 18 வயசு 19 வயசுக்கு தெரிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு 10 years ஓல்டுக்கெல்லாம் சில பிள்ளைகள் சில பேச்செல்லாம் வேர்ல்ட்லியா பேசுறாங்க. And when we look at the way how children are talking these days, generally in previous times, children who are 18 or 20 years old would speak in a certain manner. Nowadays, even 10-year-olds and 12-year-olds are speaking in the same manner. அதை ஒரு சிலர் நோட் பண்றாங்க, சர்ச்சில் நோட் பண்ணி பார்த்துட்டு இந்த வயசுக்கு இப்படிலாம் நீ பேசக்கூடாது, இது என்ன பேச்சு, இது வயசுக்கு மெஞ்சின பேச்சு இது அப்படின்னு கண்டிக்கிறாங்க. And some people in the church are noticing this kind of speech and they correct those children saying, this is not the way you're supposed to speak, this is a kind of speech which is beyond your age. இதெல்லாம் இப்ப எங்கேருந்து அவங்க கற்றுக்கொள்றாங்க? So where do these children learn these things from? உலகத்துல. It is from the world they learn these things. நம்மளுடைய வீடுகள்ல டிவி மற்ற காரியங்களை நம்ம அனுமதிக்கிறது இல்லை. And in our homes we do not permit them to watch TVs like in general. So நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நாம் எப்பொழுதும் ஒரு ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கணும், நாம் கவனமாய் அவர்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நாம. And it is important that we are cautious about our children and we need to cautiously watch them. நாம் Luke chapter 1 verse 27 இப்படி வாசிக்கிறோம். And in Luke chapter 1 and verse 27 we read like this. அதுல தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் அப்படின்னு வாசிக்கிறோம். And in verse 27 we read,
to a virgin engaged to a man whose name was Joseph, of the descendants of David, and the virgin's name was Mary. அந்த வேர்ஸ்ல அந்த வெர்ஜின், அந்த கன்னிகை அப்படின்னு 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. And in that one verse, twice it is mentioned that she was a virgin. அந்த கன்னிகை அப்படிங்கிறதுக்கு 34ஆம் வசனத்துல ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த வெர்ஜின், அந்த கன்னிகை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அங்க இருக்கு 34வது வசனத்தில். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே அப்படிங்கிறார். And the meaning for a virgin is mentioned in verse 34. We read, Mary said to the angel, how can this be, since I am a virgin? நான் புருஷனை அறியனே அப்படி இருக்கா? ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல, அதுக்குதான் நான் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, I don't have any intimacy with any young man. And in one translation it says that I have never had any intimacy with any young man. அதாவது என்ன சொல்ல போனா, நான் ஒரு ஆண்மகனை நான் அறியனே. And to explain that, I have never known a man so intimately. எந்த ரிச் மேனுக்கு பின்னாலே போனதில்லை, எந்த பணக்காரனுக்கு பின்னாலே போனதில்லை, எந்த ஏழைக்கு பின்னாலேயும் போனதில்லை. I have never gone after any rich man, nor have I gone after any poor man. யாருடைய பின்னாலேயும் போனதில்லை. I have never gone behind anyone. யார் மேலே நான் தோள் மேல கை போட்டதில்லை. I have not put my arms around any man. நான் என்னுடைய சரீரத்தை யாரும் தொடர்றதுக்கு நான் அனுமதிச்சதில்லை. And I have not permitted any other man to touch my body. அவளுடைய கற்பம் சுத்தமா பரிசுத்தமா இருந்துச்சு. Her womb was maintained pure. இந்த நாட்கள்ல விவாகத்திற்கு முன்னதாகவே, திருமணத்துக்கு முன்னதாகவே டிஃபைல் அசுசிப்படுகிறதான வூம்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு. And in these days we come across situations where the wombs are being defiled even before the child could get married. பரலோக பிதாவுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு வாசிக்கிறோம். தம்முடைய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார், முழு இருதயமும் தேவனையே அண்டிக் கொண்டிருக்கிறார்கள், முழுசா யார் தேவனையே சார்ந்து இருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு பரலோக பிதாவுடைய கண்கள் அப்படியே பார்த்தது. ஒரு யாரிடத்துல என்னுடைய குமாரனை அனுப்பி வைக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். And the eyes of the heavenly Father were moving to and fro throughout the whole earth, that he may strongly support those whose heart is completely his. And he was actually, praise Lord, after a person through whom he can send his only son. பரிசுத்தம் மாத்திரம் இல்ல, அவள் தாழ்மை உள்ளவளாக இருந்தால், அவள் பரிசுத்தம் உள்ளவளாக இருந்தாள். And not only she was pure in holiness, she was also humble and she was also pure. Praise the Lord. So தேவன் அவளிடத்தில் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். And God sent his only son through Mary. So நாம் பிசிக்கலா தான் இல்ல, அதாவது இது பிரசங்கமா, நான் ஒரு பிரசங்கமா எடுத்துக்காதீங்க. Please don't take this as a mere sermon or a mere message. என்னுடைய ஹார்ட்ல உள்ளதை உங்களோட பேசுறேன். I would like to share openly the burden which is in my heart. அதாவது பேப்டிசம் எடுத்து born again எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கல்லூரிக்குள்ள அல்லது ஜாபுக்குள்ள போகும் பொழுது எங்கேயாவது ஒரு அன்பிலீவரோடு கூட எங்கேயாவது என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. And even after either boys or girls. And even after taking baptism, when children go to study in colleges,
somehow they get associated very closely in a friendship. Both boys and girls, they get associated very closely with unbelievers. அப்புறம் ஏதாவது கேள்விப்படுகிறோம், லவ் அஃபேர் அப்படின்னு கேள்விப்படுறோம். Then we come across the news that there has been a love affair between the boy and the girl. இது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மகளுக்கு நாம் போதிச்சு கொடுக்கணும். And after we hear this, we tell the daughter that this is not God's will. அல்லது அந்த பையன்கிட்ட பேசுறோம், திஸ் இஸ் காட்ஸ், அவிசுவாசியோட யோக்காகாதே அப்படின்னு பேசுறோம். Or we speak to the boy saying, you're not supposed to be unequally yoked together with an unbeliever. This is not God's will. ஓகே, இப்ப பாசிட்டிவாவே நம்ம எடுத்துக்கோம், பாசிட்டிவா எடுத்துக்கோம். நம்மளுடைய ஆலோசனை அவங்க கேட்டாங்க. நிறைய பேருடைய கேசஸ்ல நம்ம ஆலோசனை எடுத்துக்கொள்றது இல்லை, அது அடுத்த விஷயம். நான் பாசிட்டிவாவே அந்த ஆலோசனை எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோ. And for instance, let us consider that the child takes our counsel in a positive way. For this example, let us consider that they took our counsel in a positive way and they obeyed. அந்த அதுல ஒரு செப்பரேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. எல்லாம் ஒரு அசம்ப்ஷன் தான், எல்லாம் அசம்ப்ஷன், பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. And let's assume that the boy and the girl have now decided to part ways and they have separated now. Let's assume this. ஓகே, இப்ப அந்த பையனையோ அல்லது அந்த பொண்ணுட்டையோ ஆண்டவர்ட்ட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ண சொல்றோம். they confess their sins, பாவத்தை அறிக்கையிடுறாங்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுறாங்கன்னு வச்சுக்கோ. And we tell the boy or the girl to confess their sins and to believe that the Lord Jesus forgives them, and through the blood of the Lord Jesus they are being forgiven. Let's assume that this happens correctly. இப்ப further steps எப்படிங்கிறது இப்ப கேள்வி. Now the important thing is what happens beyond this. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? எல்டர்ஸ்னுடைய பார்ட் எவ்வளவு இருக்கு அதுல. And now there are a lot of things which needs to be done after this, especially there's a big portion from the elders to fulfill now. அடுத்த ஒரு மேரேஜ் பார்ட்னர் சூஸ் பண்ற விஷயத்திலே அதனுடைய பார்ட் எப்படி இருக்கு? And now when it comes to choosing a marriage partner for the child, then the elder is involved. அல்லது அந்த பர்టిక్యులர் பாய் ஆர் கேர்ளுக்கு, அந்த பையனுக்கு இப்ப என்னதான் பாவத்தை அவன் அறிக்கை செஞ்சிருந்தாலும் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. But for that particular boy or that girl, whatever they have confessed and they have received forgiveness, from time to time they are caught up with this guilty conscience within them. ஒரு சிலர்ட்ட நான் பேசியிருக்கேன், இல்ல தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டுன்னு என்னாத, forget it. இயேசு உன் பாவத்தை நினைவு கூற மாட்டார், நீ நினைவு கூறாத, அவ்வளவுதான். இயேசு உன்னை பரிசுத்தமாக்கிட்டார், நீ உன்னை தீட்டுன்னு உன்னை எண்ணக்கூடாது அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்றோம். And for some people I have counseled and told them that what God has forgiven and considered clean, you do not say as defiled, so consider it as forgiven and don't think about it. I keep telling them this. அப்ப இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு விதமான எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் அந்த பேரண்ட்ஸுக்கு திக் 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 திக். And for the parents of these children, how is it when they go through this situation? They are caught up in a very tense moments. They go through very tense moments in their life. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. They are very worried about what would happen, what might go wrong, and they are very concerned or tensed about these things when it happens. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நான் பேசல. I'm not trying to speak about the negative aspects. born again இயேசுவின் நாமத்தினால இப்பவே சொல்றேன், ஒரு பர்சன் பேப்டிசம் எடுத்து born again ஆகி பேப்டிசம் எடுத்து தேவனோடு கூட பேப்டிசத்துல ஒரு கோவெனன்ட் பண்ணவங்க, ஒரு பாய் ஆர் கேர்ள் உலகத்துக்குள்ளார போய் ஒரு அன்பிலீவரோடு கூட யோக்கானா, see
that boy, that girl நாம் என்ன செய்றோம் அப்படின்னா டிசிப்ளின் பண்றோம். And when a boy or a girl, after taking baptism, after being born again, and after the person has taken baptism, when they go inside, அவர் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்த பிறகு, and after coming into a covenant relationship with the Lord Jesus, now when they go into the world and choose an unbeliever and they get into some kind of an affair with that person, when such a person comes back and when they repent, for such a person, we definitely discipline them. அந்த மேரேஜை நான் பண்ணி வைக்கிறது கிடையாது. We do not get involved or we do not do such marriages. அப்படிப்பட்ட பையனையோ கேர்ளையோ நம்ம சபையிலிருந்து நாம் டிசிப்ளின் பண்றோம். And for such a boy or a girl, we discipline them from the church. அவன் வேற எங்கேயாவது சர்ச்சுக்கு போயிடலாம். They are free to go to any other church. அவன் எங்கேயே போலாம். நமக்கு இங்கே நமக்கு நமக்கு வந்து நமக்கு சர்ச்சினுடைய ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு முக்கியம். வேர்ட் ஆஃப் காட் தான் நமக்கு முக்கியம். And for us, the church, the standards which we uphold and the word of God is important in our church. So நான் அந்த ஏரியாவுக்கு இப்ப நான் போல, அந்த ஏரியாவுக்கு போல. So I'm not trying to get into that area now. See, அப்ப எவ்வளவு கான்சிக்வென்சஸ் யோசனை பண்ணி நாம் எவ்வளவாய் இந்த ஆப்போசிட் செக்ஸோடு கூட, ஆப்போசிட் ஜெண்டரோடு கூட நாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் நாம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றதுல. So since there are so many consequences involved, how much careful are we to be when it comes to moving among the opposite gender in this world? அந்த ரிலேட்ல ஒரு சில வார்த்தைகளை காண்பிக்கிறேன். And it is in this context I would like to show some words now. எந்த புருஷனையும் அறிய வேண்டாம். You need not know any man before your marriage. எந்த வாலிபனையும் எந்த வாலிப பெண்ணையும் காலத்துக்கு முன்னே, விவாகத்துக்கு முன்னே அறிய வேண்டாம். You need not know any man or any girl before your marriage. உங்களை டிஃபைல் ஆகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. You need to preserve yourself from getting defiled. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு 2 ப்ராமிசஸ் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். From the book of Zechariah, I would like to show 2 promises for all the young children in our midst. பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி. Whether it is a boy or a girl. அது பேரண்ட்ஸும் இந்த ப்ராமிசஸ் பேரண்ட்ஸும் கிளைம் பண்ணணும். And even the parents are encouraged to claim these promises for your children. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், Zechariah chapter 2 verse 8ல வாசிக்கிறோம். And in verse 8 we read, இந்த லேட்டர் பார்ட், அந்த 8வது வசனத்தினுடைய பிற்பகுதியில வாசிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படிங்கிற வார்த்தையை இப்படி எடுப்போம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு. And in the latter part of verse 8 we read, for he who touches you touches the apple of his eye. அதாவது காட்ஸ்னுடைய வாட்ச்ஃபுல் ஐஸ், நம்மளுடைய தகப்பனுடைய பரமபிதாவுடைய கண்கள் நம்மளை கவனித்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற, பாதுகாக்கிற கண்கள் பார்க்கிறோம். And we read about our Father's eyes as being watchful over us and how he protects us constantly by watching over us. இந்த வாக்குத்தத்தத்தை அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை என்ன செய்ய முடியாதுன்னா யாரும் தொட முடியாது. And so, dear young children, according to this promise, nobody will be able to touch you. உங்களை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. And nobody will be able to follow you. அப்படி உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை போய் தொடுகிறான். And suppose a person comes to touch you, that is like touching the apple of God's eyes itself. எவ்வளவு பெரியதான ப்ராமிஸ் பாருங்க அத. And see how great a promise this is. இன்னொரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்தார். And God has given another promise. Verse 4 and 5ல, in verses 4 and 5 we read, ஜெருசலேம் குறித்து சொல்றாரு பாருங்க. ஜெருசலேம் எப்படி இருக்கு அப்படின்னா, இடையில
நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜெருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகுமா. And it is written in the middle, Jerusalem will be inhabited without walls because of the multitude of men and cattle within it. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெருசலேம் சுத்தி மதில் இருக்கு. But in today's Jerusalem, there is a wall around it. அந்த வால்ல போய் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அழுதுகிட்டு இருக்காங்க. And people go to the wailing wall and they cry over that wailing wall. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது புதிய எருசலேம், அதாவது நம்மை குறித்து உண்டான வாக்குத்தத்தம். எருசலேம் ஆகிய அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் கொடுத்த வாக்கு பாருங்க. But here the Jerusalem mentioned is the new Jerusalem, which is the church of God. It is concerning you and me. This is the promise which is given for us. மதில் இல்லாத பட்டணமா. And it will be a city without walls. ஏன் அப்படின்னா verse 5ல வாசிக்கிறோம். Why? We read that in verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். For I declare the Lord will be a wall of fire around her. நான் அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will be the glory in her midst. Praise the Lord. அப்ப 5வது வசனத்திலே ஒரு promise, 8வது வசனத்திலே ஒரு promise. Praise the Lord. So we have two promises here. In verse 5 we have a promise, and in verse 8 we have a promise. யாருக்கு அப்படின்னா, அதாவது நான் அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுங்கிறப்ப யாராவது உள்ளார அக்கினி மதுக்குள்ள வர முடியுமா? And when God says that I will be a wall of fire around her, can anyone break through that wall and come inside and touch us? Praise the Lord. அருமையான parents. Dear parents, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதும் அவர்கள் திருமணமானதா என்ன, திருமணமாயிருந்த எங்க இருந்தா என்ன, தகப்பனே பிள்ளைகளுக்கு நீங்க அக்கினி மதிலா இருந்துருங்க. And even now, though my children are all married, I still pray for them, saying, Lord, please be a wall of fire around my children. நீர் அவர்கள் நடுவிலே நீ மகிமைப்பட்டிருக்கணும். Lord, you should be glorified in their midst. நீர் அவர்களே உம்முடைய வாட்ச்ஃபுல் ஐஸ்க்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you, Father, for your watchful eyes over them. Okay, இப்ப 5ல ஒரு promise, 8ல ஒரு promise. Now we read there's a promise in verse 5 and there's a promise in verse 8. என்ன அப்படின்னா 8 என்னன்னா, உங்களை யாரும் தொட முடியாது. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை யாரும் தொட முடியாது. And the promise in verse 8 is, no one will be able to touch you, dear young children. உங்களுடைய பெற்றோருடைய on behalf of your parents, உங்களுடைய பேரண்ட்ஸ் சார்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன், உங்களை ஒரு ஆண்மகனோ ஒரு உலகத்தில் உள்ள பிள்ளைகளோ யாரும் உங்களை தொட முடியாது. On behalf of your parents, I would like to say this, that no boy or no girl in this world will be able to touch you. உங்களுடைய லைஃப் சர்க்கிளுக்குள்ள நுழைய முடியாது. And they will not be able to enter inside your life circle. ஏன் அப்படின்னா தேவன் அக்கினி மதிலா இருக்கிறார். Why? Because the Lord himself will be a wall of fire around you. Okay, அருமையான 2 ப்ராமிசஸ்க்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். And we would like to thank God for these 2 promises. ஆனால் இந்த 2 ப்ராமிசஸ் சும்மா போற டுபாக்கூர் கிறிஸ்தவனுக்குலாம் இந்த 2 ப்ராமிசஸ் எல்லாம் கிடையாது. But these promises are not given for those namesake fraudulent Christians. வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர், verse 7ல வச்சிருக்காரு பாருங்க, அதான் கண்டிஷன். And we read the condition in verse 7. verse 5க்கும் verse 8க்கும் இடையில God எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருந்து உன்னுடைய பார்ட் என்னங்கறத சொல்றாரு பாரு. அருமையான மகளே சியோனே, verse 7ல இருந்து நான் வாசிக்கிறேன். சியோனே, உன்னை பாபிலோன் குமாரத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். You separate yourself, you escape yourself. உன்னை விடுவித்துக்கொள், உன்னை தப்பித்துக்கொள். That is நம்மளுடைய பார்ட் அது. And between verse 5 and verse 8, God has kept another verse in between verse 7. That is our portion. Dear daughter, dear son, it says, Zion, escape, you who are living with the daughter of Babylon, escape from her, separate yourself from her. Yes, தேவன் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு அன்னைக்கு சியோன் எங்க குடியிருந்தா அப்படின்னா பாபிலோன் குமாரத்திக்குள்ள குடியிருந்தா சியோன்.
And in those days, Zion was dwelling in the midst of Babylon. இப்ப நீங்களும் நானும் எங்க குடியிருக்கிறோம் அப்படின்னா உலக குமாரர்களுக்குள் உலக குமாரத்திகளுக்குள் நாம் குடியிருக்கிறோம். And today, you and I are dwelling in the midst of worldly boys and worldly girls. We are dwelling in their midst. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயும் உலகத்தை விட்டு வெளியில எல்லாம் போக முடியாது. And it is not possible for us to totally leave this world and go somewhere else. நாம் குடியிருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்ஸ் அல்லது காலேஜ், ஸ்கூலு, வேலை எல்லாமே உலகத்தில் உள்ள பீப்புள் தான். And wherever we are dwelling, be it our home or be it our apartments or college or school, we will definitely have people of the world around us. அதுல ஆண்டவர் சொல்றாரு, மை டியர் டாட்டர் சியோனே, மை டியர் சன், உன்னை விடுவித்துக்கொள், உன்னை செப்பரேட் நீ பண்ணணும் மேன். And here, there the Lord says, my dear son, my dear daughter, you need to escape or you need to flee from Babylon or you need to escape yourself and run away from Babylon. எல்ஜியா இருக்கலாம், எல்ஜி, பிடி, கியூ, எக்ஸ், ஒய், இசட், பி, கியூ, ஆர், எம், ஒய் போயிட்டே இருக்கலாம். And there could be people who are from the LGBTQ and so on, from those kind of different backgrounds. அவங்களாம் உங்களை சூழ்ந்து இருப்பாங்க. They will also be in your midst. அதெல்லாம் காட்ஸ் கிரியேஷன், அதெல்லாம் we have to accept, அதெல்லாம் ஏத்துக்கணும். அதெல்லாம் நாமெல்லாம் யாரையும் டிஸ்பைஸ் பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. எல்லாம் we are all brothers, எல்லாம் sisters, எல்லாம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் வேர்ல்டு அப்படி சொல்லும். அப்படி. And what does the world teach us? The world teaches us that yes, everybody is equal in God's eyes, and we need to accept everyone, whether they are LGBT or we need to accept them and move with them. This is what the world teaches. Word of God சொல்லுது, when you separate yourself அப்படின்னு சொல்லுது. But the word of God says you need to separate yourself from them. இப்படிப்பட்ட காரியங்களினால் உங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. And the Bible says that do not defile yourself through these things. So அப்ப ப்ராமிஸ் யாருக்கு? யாருக்கு தேவன் யாரெல்லாம் தங்களை விடுவித்துக் கொள்றதுக்கு, இந்த உலகத்திலிருந்து, இந்த வேர்ல்டுல இருந்து தங்களை யாரெல்லாம் விடுவித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் என்னவா இருக்கிறார் அப்படின்னா அக்கினி மதலா இருக்கிறார். அவர்களுக்கு தேவன் அவருடைய கண்கள் மேல் வைத்து பராமரிக்கிறார். And so then for who is this promise? Who are given these promises here? Only for those who want to flee away from Babylon and separate themselves in such a way that they are not defiled, and it is for such people that God will be a wall of fire around them and God's watchful eyes will be constantly looking at them. Praise the Lord. இந்த ப்ராமிசஸையும் நம்ம இருதயத்துல நான் வைத்து வைப்போம். And let us store these promises in our heart. சாலமோனுடைய உன்னத பாட்டிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை அருமையான நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். And I would like to show some verses from Song of Solomon to our young children. எவ்வளவு திங்ஸ் சாங் ஆஃப் சாலமோன்குள்ள இருக்கு பாருங்களேன். And we can see that there are many things in the Song of Solomon. Okay. So ஒரு few verses நான் காண்பிக்கிறேன். Just few verses. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். Song of Solomon chapter 4. verse 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 12 we read, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், 1, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, சீல்டு, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்னு இருப்பாரு. And in verse 12 it is written, a garden locked is my sister, my bride, a rock garden locked, a spring sealed up. Yes. என் மனவாளியே, என் திருச்சபையே, சியோனே, சகோதரியே. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அடைக்கப்பட்ட, ஒரு மறைவு கட்டப்பட்ட, ஒரு முத்திரிக்கப்பட்ட, எல்லாமே எல்லாம் ஹிடனா, இந்த இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு, இந்த உலகத்தால் டிஃபைல் ஆகாதபடிக்கு நம்மள, இதுதான் செப்பரேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். And my bride, my Zion, it is written here that how we should be, that we should be locked up, completely sealed up and completely
locked like a garden which is completely hidden. எஸ், இது ரெண்டு வகையில. ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலா எடுத்தோம்னா, என் தோட்டத்தில் உள்ள கனிகள் என் நேசருக்கு. If we take it in a spiritual sense, the fruits from my garden belongs to my bridegroom or my Lord. verse 16ல வாசிக்கிறோம். verse 16ல. And in verse 16 we read that. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. And my beloved will come into his garden and eat its choice fruits. ஓகே, என்னுடைய நேசருக்கு அது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் என்னுடைய நேசருக்கு. And that is for my beloved Lord. That is a spiritual fruit. ஓகே, நாம் விவாகம் இந்த பூமியில நாம் விவாகம் செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடியதான நம்மளுடைய மனைவியாகட்டும், நம்மளுடைய வரக்கூடியதான ஸ்பவுஸ் யாரா இருந்தாலும் சரி, அது வரைக்கும் என்னுடைய கனிகள் யாருக்கு? என்னுடைய நேசருக்கு தான். And until we are married in this world, and even after marriage, the fruit which is from my garden is only for the person to whom I am married. Yes, praise the Lord. Praise the Lord. So அது வரைக்கும் இது என்னதுன்னா, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. And until then, it is a sealed up garden, it is a sealed up spring, and it is a locked garden which is hidden. காலேஜ்ல படிக்கிறப்பெல்லாம் கிணத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு போக கூடாது. And when we are studying, when people are studying in the college, they can't just come and drink water from this spring and just walk away. வேலைஸ்தலத்துல இருக்கிற நாட்கள்லயே வந்து வர்றவரெல்லாம் வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, கிணத்துல எனக்கு தாகமா இருக்குன்னா தண்ணி குடிச்சிட்டு போயிடக்கூடாது. And while working at the workplace, and if people are thirsty, they don't have the privilege or the authority to just come and take of this water and drink and just go away. Yes, முத்திரிக்கப்பட்டது. Yes, it is sealed up. சில இடங்கள்லாம் நான் போவோம், இந்த தோட்டமானது இன்னாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க அதுல. And when we pass by some gardens, it will be written, this garden belongs to so and so. There will be a board which is kept outside warning trespassers. Yes, அந்நியர்கள் யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது அப்படி போட்டிருப்பாங்க. And it will also say that trespassers should not go inside. Yes, இப்படிதான் locked up, sealed, hidden, மறைக்கப்பட்டதாய் அருமையான வாலிப பிள்ளைகளே நீங்க அப்படி இருக்கணும் அப்படி வேற சொல்லி கொடுக்குது. And that is how young children, you all need to preserve yourself like a garden which is totally sealed. Isaiah chapter 8ல கூட வாசிக்கணும்ல. And we also read in Isaiah chapter 8. எட்டாவது வசனத்துல 9வது வசனத்துல வாசிக்கிறோம். 8:8 உன்னத பாட்டு 8:8 நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். லிட்டில் சிஸ்டர் குறித்து வாசிக்கிறோம். And in Song of Solomon chapter 8 and verse 8 we read that first thing, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு. We have a little sister. அப்ப அவளுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த சகோதரர் என்ன சொல்றான்? அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் ஒரு வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் அப்படின்னு சொல்றார். And in verse 9, what do the brothers say? If this sister, if she is a wall, we will build on her a battlement of silver, but if she is a door, we will barricade her with planks of cedar. யாருக்கு அந்த வெள்ளி கோட்டை, அந்த சில்வர் பேலஸ் யாருக்குன்னா, மணவாளன் வந்து அந்த வெள்ளி கோட்டையில வந்து இருக்கிறதுக்கு. And for whom is this battlement of silver, that palace of silver constructed? It is for the bridegroom to come and dwell inside that palace. Praise the Lord. அருமையான வாலிப பிள்ளைகளே, little sisters, little brothers, dear little brothers and dear little sisters, உங்களுக்கு தான் வேதம் சொல்லுது, சிறிய சகோதரிகளுக்கு சொல்லுது. And it is for you little sisters the Bible is speaking. Little brothers உங்களுக்கு சொல்லுது. Dear little brothers, it is for you the word of God is speaking. வேதம் சொல்லுது நீ மதிலானால் அப்படினு. And the Bible says if you remain as a wall, அதாவது எஸ்பெஷலி அந்த மதில், அந்த டோர் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணு தான் வச்சுங்களேன். இந்த கண்ணு தான்.
And let us now consider what does it mean to be a wall or a door. It all starts with the eye. It is அதாவது ஆஹ், சில பேருக்கு வந்து கண் என்னவா இருக்கும்னா டோர், அட்மிஷன், உள்ளர அட்மிட் பண்றது, அட்மிட். and for some people the eye is like an open door. It admits everyone. நாக் பண்ணுவாங்க. And people will come knocking at that door. ஓகே, கதவு ஓபன் ஆயிடும். And the door is easily opened. இன்னொரு டைப் என்னன்னா வால். But for some children, the eye is like a wall. இப்ப இப்ப டெமோ பண்ணி காமிக்கணும்னா அப்புறம் எழுந்திரிச்சு தான் போய் சவுத்துல போய் என்ன செய்யணும், டங்கு நகு நான் முட்டிக்க வேண்டியதான், போய் எழுந்திரிச்சு போய் முட்டுன்னு முட்டிக்க வேண்டியதான் போய். And if I have to show a demo, I'll have to get up and go and bang myself on the wall. எங்க எங்க நான் உள்ளார போறது? அதான் எங்க போக முடியாத, வால் ஆயிடுச்சு. Yeah, because when there is a wall, you can't break that wall and go inside, because the wall will stop me from breaking inside. உள்ள போக முடியாது. We can't enter inside. அப்ப நம்ம கண்கள் எப்படி இருக்கணும்? லிட்டில் சிஸ்டர்ஸ், லிட்டில் பிரதர்ஸ், நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாலா இருக்கணுமா? And so little brothers and little sisters, how should our eyes be? Our eyes should be like a wall. இருந்தால் சகரியா 2:5 உமக்கே, சகரியா 2:5 உமக்கே. And if your eyes are like a wall, then the promise mentioned in Zechariah chapter 2 and verse 5 is for you. தேவன் உனக்கு அக்கினி மதிலா இருப்பார். God will be a wall of fire around you. உங்களுடைய கண்கள், மை டியர் லிட்டில் சிஸ்டர்ஸ், லிட்டில் பிரதர்ஸ், உங்களுடைய கண்கள் வாளாக இருக்குமானால், மதிலாக இருக்குமானால், தேவன் தாமே உங்களுக்கு அக்கினி மதிலாய் சூழ்ந்திருப்பார். My dear young little brothers and little sisters, if your eyes are like a wall, then the Lord himself will be a wall of fire around you. சில கண்கள் என்ன ஆகும் அப்படின்னா அது டோரா இருக்கும். But some eyes, they are like a door. சில சும்மா தட்டினாலே போதும், ஒரு நாக் பண்ணாங்கன்னா போதும், கதை திறந்துருவாங்க. சிலர்ல வீக் பர்சனாலிட்டி. Some eyes, they have a very weak personality. Just one knock and the door will open immediately. இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, நாக் பண்ணிட்டே இருப்பாங்க, அல்லது ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல, கதவு திறந்துருவாங்க. But there are some strong personalities. For those kind of doors, when there is constant knocking, they eventually open it. அதுக்கு சூலமைட் சொல்றா பாருங்க, என்ன சொல்றா பாருங்க, verse 10ல நான் மதில் தான் அடிச்சா பாருங்க. But what do we read? The Shunammite woman confesses in verse 10 and she says, I was a wall. And she confesses that she was a wall. அப்ப தேவன் அவளுக்கு என்னவா இருப்பார்னு அக்கினி மதிலா இருப்பார். And because she was a wall, God himself will be a wall of fire around her. Yes, அவர்கள் மேல தேவன் என்ன பண்ணுவார்? வெள்ளி கோட்டையவே கட்டுவார். And on such people, God will build a palace of silver. யாருக்கு? ஜீசஸ் வந்து dwell பண்றது. And for whom is that palace? For the Lord Jesus to come and dwell inside. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும். Beloved, may our children take all these promises. தேவன் நான் வெள்ளி கோட்டையை கட்டணும்னா நீ வாளா இருக்கணும்ங்கறார். And God says, if I have to build a palace of silver, then on your part you need to be a wall. Okay, Song of Solomon. இது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். Song of Solomon chapter 1. இங்க நாம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். And in chapter 2 we read, verse 2ல வாசிக்கிறோம் பாருங்க, 2வது வசனத்துல. And in verse 2 we read, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு. And in verse 2 we read, like a lily among the thorns, so is my darling among the maidens. இது எப்படிலாம் நம்ம எடுக்கலாமோ அப்படிலாம் நம்ம எடுக்கலாம் அந்த வருஷம். And we can interpret these verses in the ways we want to. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக குமாரத்திகள் எல்லாம் முள்.
And today, all the children of the world or the girls in the world, they are like thorns. அருமையான சகோதரிகள் கூட பிரியமானவர்களே, நாம் முள்ளா இருந்துடக்கூடாது. And even dear sisters, we should not be a thorn at any point. எஸ், சில புருஷர்களுக்கு சில மனைவிமார்கள் முள்ளுகளா இருக்கிறார்கள். Yes, for some husbands, the wife is like a thorn. சதா அவர்களை குத்திக்கிட்டே இருக்கிறது. And constantly these wives are poking their husbands. அதன் மத்தியில குமாரத்தியானவள் எப்படி இருக்கிறாள்? ஒரு லீலி புஷ்பத்தை போல இருக்கலாம். And amongst all these women who are like thorns, how is the maiden or the Lord's maiden? She is like a lily. ஓகே, இப்படியும் அந்த வருஷம் எடுக்கலாம். We can take this verse in this context also. அருமையானவர்களே, நாம் இந்த வருஷம் அருமையான லிட்டில் சிஸ்டர்ஸ் நாம் எப்படி எடுக்கணும்? And dear little sisters, how can you consider this verse? உங்களை யார் டச் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க முள்ளுக்குள்ள இருக்கீங்க. நீங்க though you are in the midst of thorns, no one can touch you. உங்களை சூழ்ந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸ் அண்ட் ஃப்ரீ டைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க And when you are in the midst of unbelievers, your character and your behavior should not be a very loose and free flowing among the unbelievers. You should not be like that. உங்களெல்லாம் யாரும் டச் பண்ண முடியாது. ஒரு லீலி புஷ்பத்தை நம்ம எடுக்கணும்னா அப்படி கேஷுவலா எல்லாம் தொட்ட முடியாது. போட்டு கையில கிழிச்சு விட்டுற எல்லாத்தையும். And if someone wants to take a lily, you can't just stretch your hand and casually take it. The thorns would poke them. So same way, no one should be able to touch you. So இவ்வளவு வார்த்தைகளையும் நீங்க உள்ளர வச்சுங்க. So please keep all these words inside your heart. வேதம் நமக்கு வெளிச்சமா இருக்கு. The Bible is a light to us. Acts chapter 21 நாம் evangelist பிலிப்புனுடைய 4 daughters உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். And in Acts chapter 21, I would like to show you the 4 daughters of evangelist Philip. நல்ல அருமையான ஒரு எவாஞ்சலிஸ்ட். முதல்ல அவர் ஒரு டீக்கனாய் அவரை ஏற்படுத்தினாங்க. ஒரு டீக்கனுடைய ஃபேமிலி லைஃப் பாருங்க, ஒரு டீக்கனுடைய ஃபேமிலி லைஃப். And here we see that Philip is a very good evangelist, and then they make him as a deacon, and you look at a deacon's family life. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டர், ஒரு எல்டர்னு வச்சுங்களேன். And in today's context, if we say, he could be a facilitator or an elder. Okay, now முதல்ல Acts chapter 6க்கு நம்ம வருவோம். And first let's turn to Acts chapter 6. What a godly family. What a godly family Philip had. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம். Acts of the Apostles chapter 6. அவங்களுடைய அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகினதுனால் அங்க ஒரு சபையில ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. And in those days, because of the increase of disciples, there was a small problem in the early church. அந்த சாப்பாடு பரிமாறுற விஷயத்துல. And this was concerning serving food for widows. ஓகே, 2வது வசனத்துல வாசிக்கிறோம், 12 அப்போஸ்தலர்களும் சீஷர்கள் கூட்டத்தை கூட்டினார்கள். And in verse 2 we read that the 12 summoned the congregation of the disciples. ஏப்பா, எங்களுக்கு முக்கியமான வேலையில இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த பந்தி விசாரணை செய்வதெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை. It is not desirable for us to neglect the word of God in order to serve tables. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, verse 4ல நான் ஜெபம் பண்றதுலயும் நான் வேத வசனம் போதிக்கிற ஊழியத்திலும் நான் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டியது இருக்கு. But what are we supposed to do? We are called to devote ourselves to prayer and to the ministry of the word. ஓகே, ஆகையினால் நீங்க பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்த ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. And so because of that, you need to choose 7 young men who are filled with the Holy Spirit. அதுல அவருடைய வார்த்தை வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற அப்படிங்கிற வார்த்தை. And there we read a verse. It says
the statement found approval with the whole congregation, and they chose Stephen, a man full of faith and of the Holy Spirit. verse 3ல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற அப்படிங்கிற வேர்டு இருக்கா? Yes, brother. Sorry, brother. So please. in verse 3, we read that, therefore, brethren, select from among you 7 men of good reputation, full of the Spirit and of wisdom, whom we may put in charge of this task. நல்ல நற்சாட்சி, நல்ல ரெப்புடேஷன், நல்ல உங்களுக்குள்ள நல்ல ஒரு டெஸ்டிமனி இருக்கணும். நல்ல ஒரு பிரதரை நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னால, சூஸ் பண்றதுக்கு முன்னால நல்ல ரெப்புடேஷன் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. And they said that before you choose a brother, please check whether that brother has a good reputation. Okay, first Timothy, 1 தீமோத்தேயின் புத்தகம் 1 Timothy chapter 3, 1 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். 1 Timothy chapter 3. எவ்வளவு நம்மளோட ஃபேமிலி முக்கியமா இருக்கு பாருங்க. And we see how much our family is important here. முதல்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸ் 1ல இருந்து வேர்ஸ் 7 வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்காணிப்பு ஓவர்சியர்ஸ் எல்டர்ஸ்க்கு சொல்லிட்டார் பால். And we read from verse 1 to verse 7. Paul gives advice concerning overseers or elders over there. Okay, verse 8ல இருந்து verse 13 வரைக்கும் யாரை குறித்து சொல்றார் அப்படின்னா, ஃபெசிலிட்டேட்டர்ஸ், டீக்கன்ஸ் குறித்து சொல்றார். And from verse 8 to verse 13, Paul speaks about the qualifications of deacons or facilitators. அதுல verse 12 வாசிக்கிறோம் பாருங்க. And in that we read in verse 12, உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவி உடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களை நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு. And in 12 it is written, deacons must be husbands of only one wife and good managers of their children and their own households. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமை, கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியம் அடைவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். And in 13 we read, for those who have served well as deacons obtain for themselves a high standing and great confidence in the faith that is in Christ Jesus. Okay, அப்ப அவங்க எப்படி சூஸ் பண்ணிருக்காங்க? And so how have they chosen? அதுல யாரை சூஸ் பண்ணாங்கன்னா Acts 6ல மறுபடியும் வாசிப்போம். Acts 6ல. And now we see in Acts chapter 6 whom they chose. நாம் வாசிக்கிறோம். verse 5ல வாசிக்கிறோம். And we read from verse 5 onwards. இந்த யோசனை சபையாருக்கு பிரியமா இருந்தது. The statement found approval with the whole congregation. அவங்க ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் ஸ்தேவானும் பிலிப்பும் எடுத்துக்கிட்டாங்க. And they chose 7 people, and out of that first 2 were Stephen and Philip. 6ஆம் வசனம், அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன் நிறுத்தினார்கள். And verse 6, they brought them before the apostles. அப்ப 12 அப்போஸ்தலர்கள் பார்த்திருப்பாங்க, அந்த 7 பேரை பார்த்திருப்பாங்க. And those 12 apostles would have seen these 7 people. பிரதர், இந்த 7 பேரை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் பிரதர். And the 12 apostles would have seen those 7 people. Oh, Stephen, praise the Lord. And they would have acknowledged immediately saying, oh, is it Stephen? Praise the Lord. Oh, Philip, excellent, praise the Lord. Oh, is it Philip? Excellent, praise the Lord. Oh, அவனுடைய ஃபேமிலில அருமையான ஃபேமிலி, அருமையான பொம்பளை பிள்ளைங்க, நல்ல பொம்பளை, நல்ல டாட்டர்ஸ், அருமையான பிள்ளைகளை வச்சிருக்காங்க. And Philip's family is a wonderful family. He has very good daughters. நல்ல ரெputation, நல்ல testimony. And they have very good reputation and a very good testimony. சும்மாலாம் அப்போஸ்தலர்கள் டிக் அடிக்கல. And the apostles did not just tick few boxes just blindly. Oh, Stephen, oh, praise the Lord. Oh, Philip, oh, praise the Lord. Oh, this brother, oh, praise the Lord, praise the Lord. Okay, we will pray. எல்லாம் அப்போஸ்தலர்கள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவருடைய மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சாங்க. அந்த காரியத்துக்கு என்ன அப்படின்னா பந்தி பரிமாறதுக்கு அனுப்பிச்சாங்க. And the apostles, they got together and they saw who were these 7 brothers,
and then they kept their hands on them and they prayed, and then they sent them for this work, which is to minister unto the tables. ஓகே, ஆக்ஸ் 21 வரும். And now let's go back to Acts 21. வேர்ஸ் 8ல நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21 அதிகாரம் 8 வசனம். Acts 21 and verse 8 we read, பவுலை சேர்ந்தவளாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகருடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் அப்படின்னு வாசிக்கிறோம். On the next day we left and came to Caesarea, and entering the house of Philip the evangelist, who was one of the 7, we stayed with him. எவ்வளவு நாள் தங்கினார்கள் அப்படின்னா verse 10 வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில் நாங்கள் அவனுடைய வீட்டில் நாங்களும் தங்கியிருந்தோம். And how many days did they stay there? It says they stayed there for some days. தமிழ் பைபிள்ல நல்ல அநேக நாள் இருக்கு. And in Tamil Bible it is, okay, in Tamil Bible it is translated as many days. அது சில நாட்களோ many days இருக்கட்டும். And whether it is some few days or many days, it's okay. அருமையான வாலிப பிள்ளைகள், Dear young children, அப்போஸ்தலன் ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஒரு டீமா வந்தாங்க எல்லாரும். பவுல், லூக் அவருடைய டீமே உள்ளார வந்தாங்க. and just think about it, it was not just one person who came. Paul, Luke and all the other believers who were traveling along with Paul came and stayed at Philip's house. அப்ப அந்த பிள்ளைகள், அந்த 4 பெண் பிள்ளைகளுடைய இது வந்து அப்படியே எவ்வளவு நாள் தான் பிரதர்ஸ் தான் இப்படி இருப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப டைட்டா இருக்கு எனக்கு. So in those days when Paul and Luke and all the brothers who were traveling stayed with Philip, those 4 daughters, they didn't say, I don't know how long I have to put up with these brothers who are coming and staying. இதெல்லாம் பயன்படுத்தவே முடியல. இதெல்லாம் I'm not able to use my phone frequently. வெளியில என் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியல, வெளியில போக முடியல, சும்மா போய் ஆக்டிங்காவே அது கஷ்டமா இருக்கு. I'm not able to freely go out and my friends are not able to freely come home. How long can I act? அம்மாவே அப்பா அப்படின்னா நான் ஷவுட் பண்ணுவேன். எல்டர்ஸ் வேற உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். Generally I scream at my father and my mother, but now elder brothers are also sitting, so how can I scream at them? So I have to control myself and sit. நீ ஏதாவது போய் சத்தம் போடணும்னா கிச்சன்ல போய் ஊம பாஷை தான் பேச வேண்டியதா இருக்கு. And in spite of all this, even if I want to shout and vent out, I only go to the kitchen and I can only show my temper in few dumbfounded words within myself. பிரதர் ரொம்ப கஷ்டப்படுற டிரான்ஸ்லேஷன் பண்ண. ஓகே, அதான் யதார்த்தம். This is reality. நான் பிரசங்கம் எல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் உள்ளது சொல்லுவேன். I am not preaching now, I am just trying to practically tell reality. மகளே, லிட்டில் சிஸ்டர், லிட்டில் பிரதர், உமக்கு தான். Dear little sister, my daughter, dear brother, this is for you. See, எத்தனை நாட்கள் ஒரு பால் அண்ட் லூக் அண்ட் டீம் அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா என்ன ஸ்பிரிட், என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு மத்தியில. And for those many days when Paul and Luke and the entire team stayed at Philip's house, imagine what kind of hospitality Philip and his daughters would have shown all the brothers there. பால்ட்ட எவ்வளவு க்ளோஸ் ஃபெலோஷிப்பா அந்த பெண் பிள்ளைகள் வச்சிருந்தாங்க. அங்கிள் 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 அப்படின்ட்டு. And imagine how close those little children would have had fellowship with the apostle Paul. They would have kept calling him uncle, 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 and they would have asked him many things. அங்கல அந்த வேர்ஸ்ல பிலிப்பினுடைய வைஃபை குறித்து எனக்கு சொல்லப்படல, என்னன்னு சொல்லப்படல. And in that particular portion it doesn't speak about Philip's wife. அவர் மரிச்சிட்டாங்களா, அவங்க இருந்தாங்களா நமக்கு தெரியல. We don't know if she had passed away or if she was alive. ஓகே, அதுல பியூட்டிஃபுல் ஒரு வேர்ஸ் வாசிக்கிறேன் பாருங்க. verse 9, praise the Lord. இந்த வேர்ஸ் காண்பிக்க நான் விரும்புகிறேன். And in verse 9 we read a very beautiful expression there.
2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு போட்டிருக்கு. And I would like to show 2 things. First is, they were all virgin daughters. அடுத்தது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் வாசிக்கிறோம். And second, we read that they were all prophetesses. என்ன பியூட்டி. அப்ப டாடி என்ன எவாஞ்சலிஸ்ட். And what a beauty. The father was an evangelist. எங்க ஆரம்பிச்சவர்? ஒரு சாம்பார் செட்டியை தூக்குனவர், ஒரு பந்தி பரிமாறல ஸ்டார்ட் பண்ணவர் பாருங்க. And where did the father start? He first started serving tables by carrying sambar buckets. அவ்வளவுதான், அதுல ஆரம்பிச்சார் பாருங்க. That is where the father started. அந்த பிள்ளைகள் அப்படியே சபையிலேயே வளர்ந்து வராங்க பாருங்க. And we see that the children kept growing up in the church itself. தேவனை எவ்வளவா நேசிச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்க. And we see how much these children loved God. எவ்வளவா சபையை நேசித்தார்கள். And we see how much they loved the church also. அந்த சுவிசேஷகனாகிய எவாஞ்சலிஸ்டுடைய ஊழியத்துக்கு எவ்வளவேனும் ஒரு பாதகத்தை அந்த 4 பெண் பிள்ளைகளும் கொண்டு வரவே இல்லை. And we see that all those 4 daughters at any point never brought any hindrance to this evangelist ministry which was done by Philip. கன்னியாஸ்திரிகள். They were virgins. அப்படின்னா 4 பெண் பிள்ளைகளும் உலகத்தால் கரைபடவே இல்லை, டிஃபைல் ஆகவே இல்லை. And the meaning of that is, all these 4 daughters, they were not defiled by the world. அவங்க தங்களை செப்பரேட் பண்ணிக்கிட்டாங்க. They separated themselves from the world. அது செசரியா சிட்டின்னு வாசிக்கிறோம். எந்த சிட்டி ஸ்டைலுக்கும் பிள்ளைகள் தங்களை என்ன செஞ்சன ஈல்ட் ஆகல. And we read that it was a city which was Caesarea in those days. Those children did not mingle along with the culture of the city in those days. ஓகே, அது மாத்திரம் இல்லாம அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவர்கள் ப்ராஃபட்டஸஸ் கிடையாது, they prophesied. நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் வாசிக்கிறோம். And they were not only prophetesses, but they also prophesied according to the verse 10ல அகபுங்கிறதான ஒரு அகபஸ்னுடைய ப்ராஃபட்ட குறித்து நெக்ஸ்ட் வெர்ஸ்ல நான் வாசிக்கிறோம். And in verse 10 we read about Agabus, a prophet. அவன் அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசி அவன் சொல்றான், இது இப்படி வரப்போகுது அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றான். And he was a prophet in those days, and he spoke concerning a famine which was to come. அவன் தான் இங்க வாசிக்கிற 11ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் எப்படி அவனுடைய முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறது வெர்ஸ் 11ல ப்ராஃபஸி சொல்றான், அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான். And we read that Agabus prophesied about Paul's end and how his end would come to be. ஓகே, ஒன்னு தீர்க்கதரிசி, இன்னொன்னு தீர்க்க தரிசனம் சொல்றது. And one is to be a prophet and the other is to prophesy. நியூ கோவெனன்ட்னுடைய காரியங்கள்லாம் இத மாதிரி ஃபியூச்சரை குறித்து இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்டோட முடிஞ்சிருச்சுங்க. And the way in which Agabus prophesied about what is likely to happen in the future, this kind of prophecy is all over with the Old Testament. 1 or 2 பிளேசஸ்ல இது மாதிரி அகபு போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, இப்படி உலகம் எங்கு பஞ்சம் வர போகுதுன்னு சொல்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் இத மாதிரி அவருடைய எண்டு இப்படி இருக்க போகுதுன்னு சொல்றது some rare 1 or 2 occasions பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். And we see that very rarely in 1 or 2 occasions it is recorded in the Bible, in the New Testament, New Covenant, that people prophesy in such manner concerning the events which are to happen. It is very rare in the New Covenant. இன்னைக்கு உலகத்துல நிறைய ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் எழுதிட்டாங்க. But in today's world there are so-called prophets who have risen up everywhere. தாய்லாந்துல சுனாமி வரப்போகுதுன்னு ப்ராஃபஸி. They prophesy that there is going to be a tsunami in Thailand. ஏன்னா தாய்லாந்துன்னா அங்க சுனாமி வந்துட்டு தான் இருக்குங்க. But Thailand is a place which is constantly affected by tsunamis. நான் தரிசனம் காண்கிறேன், இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல சுனாமி வரப்போகுது, இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வரப்போகுது, அது வந்துட்டு தானே இருக்கு. And they close their eyes and say, at this time I see that in such and such place there is going to be an earthquake, and such place there's going to be a tsunami. But these things are also happening regularly.
இந்த கேர்ள்ஸ் என்ன செஞ்சாங்க? 4 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா verse 9ல வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். And we read about these 4 daughters of Philip. What did they do? They were also prophesying. அந்த சர்ச்சில் அங்கு அவங்களோட இருக்கிறதான அந்த செசரியா பட்டணத்தில் இருக்கிறதான இந்த பிலிப் இருக்கிறதான அந்த சர்ச்சில் என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? அந்த யங் கேர்ள்ஸ் மத்தியில அருமையா அவர்களை எடிஃபை பண்ணிருப்பாங்க, அவர்களை என்கரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. And what these 4 daughters of Philip would have done in that church in Caesarea, where Philip was an evangelist, these 4 daughters would have encouraged them and edified them and comforted those people in the church. அவங்க ஒரு யூத் மீட்டிங் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள் நல்லா டெஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. And if there was a youth meeting which was in that town, they would have testified. தங்களுடைய சர்ச்சில் எப்படி அவங்க கன்னிகையா இருந்தாங்க, எப்படி உலகத்தால டிஃபைல் ஆகலங்கிறதான காரியத்தை குறித்து அவங்க ப்ராஃபஸி சொல்லி இருந்திருப்பாங்க. And they would have prophesied concerning how they preserved themselves, and they would have explained it as a prophecy. What a wonderful girls. What a wonderful girls these girls are. டாடிக்கு எவ்வளவா கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. And how much they were obedient to their father. எவ்வளவு ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பிரிட் அவங்களுக்கு. And how much of a hospitable spirit they had. எவ்வளவு உலகத்தால் அவர்கள் கரைபடல. And how much they were not defiled by the world. அந்த சர்ச்சுக்கு அந்த யங் கேர்ள்ஸ் எவ்வளவாய் தீர்க்க தரிசன ஊழியம் செய்தார்கள். And these girls, how much they prophesied and ministered to the local church there. அருமையான ஒவ்வொரு கல்ஃப்ல உள்ள ஒவ்வொரு சர்ச்சில் உள்ளதான யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. And I would like to say this word to all the young boys and young girls in the churches of Gulf, that you need to be helpful and encourage other young brothers and sisters in the church. நீங்க ஒரு ஃபோன் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் கான்டாக்ட்லயே அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நீங்க கொடுக்குற ஒரு கவுன்சிலிங்ல ஒரு அட்வைஸ்ல அது ஒரு ப்ராஃபஸியா இருக்கட்டும் அது. And even if you are on a phone contact with another young person, even those few minutes which you are talking to over the phone, let that phone discussion or counsel be a prophecy to the other person. அந்த 4 பெண் பிள்ளைகளுடைய பேர் லூக்குக்கு நல்லா தெரியுமான்னு கேட்டா நல்லா தெரியும். And if you ask Luke whether he knew the names of those 4 daughters of Philip, definitely he would have known the 4 names of those daughters. இந்த ஆக்ட்ஸ் லூக் எழுதும் பொழுது பால்ட்ட கேட்டிருப்பாரு, பால் நம்ம பிலிப்பினுடைய 4 டாட்டர்ஸ்னுடைய நான் பேர் எழுதுவா அப்படின்னு கேட்டிருப்பார். இது என்னோட இமேஜினேஷன். And this is how I imagine Luke would have requested Paul as he was writing the book of Acts. He would have asked Paul, should I mention the names of all the 4 daughters of Philip the evangelist? என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இது, என்னுடைய வியூ இது. And this is my perspective of how it would have transpired. பால் இப்படி சொல்லியிருப்பார், லூக் அவங்க பேரை மென்ஷன் பண்ணாத. And Paul would have told Luke, let us not mention their names. அவங்க உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் தங்களை மறைந்திருக்க விரும்பினாங்கப்பா. And truly those girls sought to be hidden in that place. அதனால அவங்களை அப்படியே விட்டுறாங்க. And let us grant them their desire to be hidden itself. அவன் பேரை மென்ஷன் அநேக நாள் தங்கினாங்க அந்த வீட்டுல. They stayed in Philip's house for many days. Yes. இப்படிதான் நம்மளுடைய திருச்சபைக்கு நாம் எப்படி மினிஸ்ட்ரி செய்ய முடியும், எப்படி தீர்க்க தரிசனமாய் நாம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும் அப்படின்னா, நாம் முதல்ல கன்னியாஸ்திரியா இருந்து உலகத்தால் கரைவிடாதபடிக்கு நீங்களும் மினிஸ்ட்ரி செய்யலாம் சபைக்கு. And how can we minister in the local church is by us being a virgin, that is, we are not defiled by the world, and through that we can minister in the local church. Okay, நாம் சகோதரிகளுக்கும் போக முடியல, பிரதர்ஸ்களுக்கும் போக முடியல. நான் கர்த்தருக்கு சித்தம்னா இன்னொரு நாள் இன்னொரு மீட்டிங்ல பார்த்துக்கணும். And I couldn't cover the topic for brothers or sisters. If the Lord wills, maybe some other time we will discuss those topics. Okay, நாம் இன்னைக்கு ஆவியானவருடைய பாரம் இப்படிதான் எடுத்துக்கணும். And let us consider that this is the Holy Spirit's burden for today. என்னுடைய
கொஞ்ச நாட்களாய் நாம் மூவ் பண்ற இடங்கள்ல உள்ள வாலிப பெண் பிள்ளைகள் பையன்மார்களுடைய காரியங்களினால் வெகுவாய் பாரத்தோடு இருந்த நாட்கள்ல வார்த்தையை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். And whatever burden was in my heart because of my travel, I have come across some situations among young boys and young girls in our other churches, and I'm only sharing out of that burden to all of you. உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். Escape yourself, deliver yourself. உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். Escape from that place. உலகத்துக்குள்ளாரே உங்களை கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். And protect yourself when you're in this world in such a way that you don't get defiled. தேவன் உங்கள் நடுவில் மகிமையாக இருப்பார். God will be glorious in your midst. நீங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். And you can be a blessing to the local church. ஜெபம். Let us pray. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். Heavenly Father, we praise you. எங்களுக்கு தந்த எல்லா பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் யாவருக்கும், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for all the girl children, all the boys and all the young children you have given us, Lord. தகப்பனே, நீர் காக்காவிட்டால் எங்களுடைய விழிப்பும் எங்களுடைய காவல் காக்கிறதும் விருதா என்பதை அறிக்கை செய்கிறோம். Lord, we confess that if you don't protect them, Lord, how much ever we are alert and awake, it is all waste, Lord. எங்களுடைய பிள்ளைகள் மேல் நீர் வாட்ச்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for being watchful over our children, Lord. எங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து ஆண்டவரே அக்கினி மதிலா இருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for being a wall of fire around our children, Lord. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே எங்களை கரத்தில் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். Lord, we commit ourselves and our children into your mighty hands. உமக்கு எங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் யாவரும் உமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய், தீர்க்க தரிசனம் தரிசனம் காண்கிறவர்களாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் அவர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிப்பீராக. Lord, I pray that you will anoint all our young children so that they may become prophets and see visions, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray, Father. ஆமென். Amen.